அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை ஒரு கிரகம் ஆட்கொள்ளும். அந்த ஒரு கிரகத்தை சரிபடுத்தினால் எல்லா நன்மைகளும் வந்துடும். அப்படிப்பட்ட கிரகம் யார்? 9 கிரகங்கள் இருக்கிறது. இந்த 9 கிரகங்களில் நம்மை என்ன சொன்னோம்னா மனோநிலை பாதிப்பு அப்படிங்கிறத கொண்டாந்து நிறுத்துறது எல்லாரும் சந்திரன் அப்படின்னு சொல்லுவீங்க. சந்திரன் தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருப்போம். அதல்ல, புதன் தான் ஒவ்வொரு நாளும் நம்மளை என்ன சொல்லலாம். ஏன்னா புதன் காலபுருஷனுடைய 3ஆம் இடத்துக்குரியவர். 3ஆம் இடம் என்பது சிந்தனை செய்யக்கூடிய இடம், முயற்சி செய்யக்கூடிய இடம், பெயர் புகழ் வாங்கக்கூடிய இடம். அதே சமயத்துல 6க்குடையவரும் அவரை. போராட்டம். அப்ப இந்த 3 6க்குடையவன், காலபுருஷனுடைய 3 6க்குடையவன் ஆகிய இந்த புதனே நம்மை ஒவ்வொரு நாளும் ஒரு டிப்ரெஷன் மைண்டை கொண்டு கொடுக்கிறார். ஏன்னா சந்திரன் காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்திற்குரியவர். அவருக்கு ஒரே ஸ்தானம் தான். 4ஆம் இடம் என்பது தாய் பாசம் அப்படிங்கிறது. மனோநிலையில் தாய்க்கு என்ன வேணும்? கொண்டு கொடுத்தால் தாய் கொண்டு போய் கொடுக்கும். தாய்க்கு கொடுக்க வேண்டிய 4ஆம் பாவத்திற்கு தேவையான இன்புட்டை நீங்கள் யாருக்கு என்ன சொன்னா 4ஆம் பாவமாக 4ஆம் பாவத்திற்கு தேவையானதை நீங்கள் அந்த சுகஸ்தானத்திற்கு பசிக்குதா சாப்பிடுங்க. அந்த இன்புட்டை நீங்கள் கொடுத்து கொண்டிருந்தால் சந்திரன் சமாதானமே ஆயிடுவார். சமாதானமே ஆகாத ஒரே ஒரு கிரகம் புதன் தான். ஏன்னா அவர் காலபுருஷனுடைய 3 6க்குடையவர். காலபுருஷனுடைய 3 6க்குடையவர் என்ன செய்வாரு? அப்ப அந்த சிந்தனை நல்ல சிந்தனையாக இருக்கலாம், கெட்ட சிந்தனையாக இருக்கலாம். நல்ல சிந்தனையாக இருந்து அந்த 6ஆம் பாவம் நல்வழியிலும் போகலாம். வேலைக்கு போனோம், வேலைக்கு போயிட்டு அங்கேயும் என்ன சொன்னோம், நிம்மதியா இருந்துட்டு வந்துட்டோம், ஒரு பிரச்சனை கிடையாது, மனஸ்தாபம் இல்லை அப்படின்னு கொடுக்கறதும் இந்த 3ஆம் இடத்திற்கு உண்டான மனம், இந்த சிந்தனை தான். அதே சமயத்துல வேலைக்கு போற இடத்துல என்ன சொன்ன, நம்மள ஒரு சின்ன டிப்ரெஷன் ஆன ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு நிலை இருந்து அதனால் அந்த வேலை இடத்தில் பாதிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதும் இந்த புதன் தான். ஏன்னா புதனை ஒரு விதத்தில் என்ன சொல்லலாம்னா ஒரு வலு இல்லாத கிரகம் தான் புதன். என்ன சொல்ல, எல்லாரும் நீங்க நினைப்பீங்க புதன் திசை பெரிய யோகங்களை செய்துவிடும். அது யோகத்தை செய்யவே செய்யாது. காலபுருஷனுடைய 6ஆம் இடத்திற்குரியது. ஒண்ணு கடனாளியாக்குவான், இல்லைன்னா என்ன சொல்லலாம்னா பொருளாதார நெருக்கடியை கொடுப்பான், நோயை கொடுத்துருவான். எல்லாருக்கும் நோயை கொடுத்து என்ன சொல்லலாம், சீரழிய வைப்பான். அப்ப உங்களை நித்தமும் துன்பப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு கிரகம் புதன் தான். ஏன்னா அவர் காலபுருஷனுடைய 3 6க்குடையவர். உபஜயஸ்தானாதிபதி அவர் தான். வெற்றி பெற வைக்கக்கூடியவரும் அவர் தான். அதனால் புதன் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த இடத்தில் இருக்கிறதோ, உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் சோர்வு ஏற்படுகிறதோ, மனசஞ்சலங்கள் ஏற்படுகிறதோ, பிரச்சனை ஏற்படுகிறதோ, புதன் இருக்கின்ற இடத்தில் தான் உங்களுக்கு பிரச்சனை வரும். புதன் இருக்கின்ற இடம் என்பது ஒன்று. புதன் இருக்கின்ற நட்சத்திரத்தின் மூலமாக உங்களுக்கு பிரச்சனை வரும். இதை நீங்கள் நன்றாக உணரணும். ஜோதிடத்துடைய பரிமாணத்தை நம்ம திரும்ப ஆராய நமக்கு கிடைத்த ஒரு ரிசல்ட் இதுதான். அப்ப புதன் இருக்கின்ற இடம் ஒரு காரகமான கட்டம், ஒரு காரகம். அதே சமயத்தில் புதன் இருக்கின்ற நட்சத்திரம் இன்னொரு, அந்த புதன் வாங்கிய சாரநாதன் மூலமாகத்தான் எந்த ஒரு கிரகம் ஒரு கட்டத்தில் இருந்தாலும் அவன் கொடுக்கின்ற துன்பமோ இன்பமோ
அந்த சாரநாதன் வழியாகத்தான் கொடுப்பான். ஏன்னா அவனுக்கு அதனாலதான் கொடுக்க முடியும். அப்ப எப்பயுமே புதன் இருக்கின்ற இடத்தை நீங்கள் என்ன செஞ்சுக்கிடணும், ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சுத்தம் பண்ணாம இருந்தீங்க பிரச்சனை வந்துடும். அதுக்கு ஒரு புதன் 2ஆம் இடத்துல இருக்காரா அப்படின்னா அங்க பொருளாதார பிரச்சனையை அவர் ஏதாவது ஒரு விதத்தில் கொடுப்பார். பொருளாதார பிரச்சனை சார்ந்த விஷயம். அந்த பொருளாதார பிரச்சனை அதுல உங்களுடைய 2ஆம் பாவத்தில் இருக்கிற 3 நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தின் ரூபமாகத்தான் அந்த கரண்ட் இங்க பாஸ் ஆகும். இதை தெரிந்து அது காலபுருஷனுக்கு எத்தனாம் இடத்துல புதன் உட்கார்ந்திருக்காரு, நம்மளுடைய லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துல உட்கார்ந்திருக்கிறாரு என்பதை நீங்கள் கவனித்து அந்த இடத்தை நீங்கள் சரி பண்ணி கொண்டே வாருங்கள். சரி பண்ணுதல் என்பது ஒருத்தர் நம்மளை என்ன சொல்லணும், குறை சொல்வதை விட அவர் நம்மளை பார்த்து எந்த குறை இல்லாம இருக்காரு, அப்ப இவரை போய் நம்ம என்ன டீஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த புதன் இருக்கிற இடத்த வச்சுக்கிடணும். இல்லைன்னா நீங்க கஷ்டப்பட்டுருவீங்க. அப்ப இது லக்கணத்தில் இருந்தால் லக்கணத்தை நீங்கள் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும், ஃப்ரெஷ்னஸாக இருக்கணும். லக்கணம் என்பது என்ன சொன்னா பளீர் என்று சொல்லக்கூடிய, பார்த்தவுடன் ஒரு நம்ம மேல நல்ல அபிப்பிராயம் பண்ணக்கூடிய இடம். 2ஆம் இடத்தில் இருந்தால் பொருளாதார விஷயத்தில், தன குடும்ப விஷயத்தில் என்ன சொல்றான்னா பற்று வரவில் ரொம்ப கரெக்டா இருக்கணும். இல்லைன்னா புதன் இழுத்து கொண்டு விட்டுருவான். 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருந்ததுன்னா முயற்சி செய்கின்றதில் நல்ல முயற்சியாக இருக்கணும். பேரும் புகழும் வேண்டும் என்று சொன்னால் அந்த பேரும் புகழும் நம்ம அதை ஏற்றுக்கொள்ள தகுதியாக இருக்கிறோமா இல்லை ஏற்றுக்கொள்ள தகுதியாக இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் அதுல சிந்தனை பண்ணி பார்க்கணும். ஒரு சகோதர உறவுகளிடம் என்ன சொல்லணும்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். 4ஆம் இடத்துல இருந்ததுன்னா தாயிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். தாயை மதிக்கணும். சுகஸ்தானம் என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. நிம்மதியாக 4ஆம் இடம் சுகமாக இருந்தால் கண்டிப்பாக 10ஆம் பாவம் நல்லா இருக்கும். ஏன்னா 10ஆம் பாவத்துல பிரச்சனை. 5ஆம் பாவத்தில் புதன் இருந்தால் என்ன சொன்னா நம்ம ரொம்ப கவனமாக குழந்தைகள் விஷயத்திலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் நாம குலதெய்வத்துல போய் எந்த விதத்திலையும் என்ன சொன்னா கெட்ட பேர் வாங்கிடக்கூடாது, அங்க பிரச்சனை வந்துடும். அப்ப அந்தந்த இடங்கள் 6ஆம் இடத்தில் இருந்தால் எதிரி அப்படிங்கிறது ஒன்று என்ன இருக்கும். அந்த எதிரியிட்ட போய் நம்ம மாட்டிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. 7ஆம் பாவத்தில் இருந்தால் புதன் 7ஆம் பாவத்தில் இருந்தால் என்ன நடக்கும், கண்டிப்பாக மனைவியை நீங்கள் என்ன சொன்னா ரொம்ப கஷ்டப்படுத்திடாதீங்க, அதன் மூலமாக துன்பம் வந்துடும். 8ஆம் இடத்தில் இருந்தால் என்ன சொன்னா 8ஆம் இடம் என்பது ஒரு விதத்தில் அதிர்ஷ்டத்தை திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலும் என்ன செஞ்சிரும் அப்படின்னா என்ன சொல்லலாம்னா தேவையில்லாத ஆசைகளை கொடுத்து இந்த மாதிரி என்ன சொல்றான்னா நமக்கு நிறைய காசு பணம் வேணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையை கொடுத்து என்ன செஞ்சிரும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களை ஏதாவது ஒரு விதத்துல வர வச்சிடக்கூடாது. அதுல கவனமாக இருக்கும். அந்த இடத்தை தூய்மை அப்படின்ட்டான். 9ஆம் இடத்தில் இருந்தால் ஆன்மீகம் சார்ந்த இடத்தில் போய் என்ன சொன்னா நட்பு ஏற்படும். ஆன்மீகம் 9ஆம் இடத்தில் புதன்னா ஆன்மீகம் சார்ந்த இடத்தில் நட்பு ஏற்படும். ஆனால் அந்த நட்பால் என்ன சொன்னா பிரச்சனை வந்துடக்கூடாது. தூய்மை புதன் அந்த இடத்தை என்ன சொன்னா ரெஃப்ரெஷ் அப்படின்னா என்னது, புதன் இருக்கிற இடத்த ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணும்போது நீங்கள் நல்லா ஆயிருவீங்க. உங்களுக்கு அந்த இது வராது. சரி, அதற்கடுத்து என்ன சொல்லலாம்னா 10ஆம் இடத்தில் இருந்தால் தொழில் பார்க்கின்ற இடத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 11ஆம் இடம் லாபஸ்தானம் உபய களத்திரம் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப கவனம். 12ஆம் இடத்தில் புதன் இருந்தால் மிக கவனமாக இருக்கணும். அப்ப உங்களுடைய ஒவ்வொரு நாளுடைய 24 மணி நேரத்தோடைய கண்ட்ரோலிங் பவர் என்று சொல்லக்கூடிய, அதாவது சோர்வை கொடுத்து நிம்மதியில்லாமாக்குறது தான் கண்ட்ரோலிங் பவர்லாம் கிடையாது. அவன் எங்கிருந்து எந்த கிரகத்தால் நாம் பிரச்சனைக்கு உள்ளாக போகிறோம் என்பது புதன் இருக்கின்ற இடத்தில் இருந்துதான் அந்த பிரச்சனை என்ன கிளம்பி வரும்.
அப்ப புதன் இருக்கின்ற இடத்தில் இருந்து அந்த பிரச்சனை கிளம்பி வரும் என்று சொல்லி வரும்போது அந்த இடத்தில் நமக்கு பிரச்சனை இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். பிரச்சனை இல்லாமல் 7ஆம் பாவத்தில் இருக்குன்னா 7ஆம் பாவத்துல இருந்து தான் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த இடத்துல ரெப்ரஸ் பண்ணிக்கிடணும். அதை என்ன சொல்றான்னா இந்த கரெக்டா கவனிச்சு என்ன ஏது செலவுக்கு இருக்கா என்ன ஏதுன்ட்டு நோட் பண்ணிடணும். அதாவது அந்த இடத்தில் நம்ம சரியான ஒரு கோணத்தில் இருந்தால், யாரிடமும் எதிர்பார்க்கக்கூடிய நிலைமையில் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனை என்ன சொல்லலாம்னா சால்வேஷனுக்கு உள்ளாகும். அப்ப புதன் தான் ஒவ்வொரு நாளும் நீங்க நல்லா கவனிச்சு உங்களுக்கு புதன் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல இருந்துதான் நீங்கள் என்ன சொல்றோம் உங்களுடைய இந்த சோல் என்று சொல்லக்கூடிய இந்த மனம் இந்த உடம்பு ரெண்டுமே என்ன சொன்னா கஷ்டத்திற்கு உள்ளாகும். கஷ்டத்திற்கு கண்டிப்பா உள்ளாக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும், அந்த புதன் இருக்கின்ற இடத்தை நித்தமும் ரெப்ரஸ் பண்ணணும், சரி பண்ணிக்கிடணும்னா அதோடைய இந்த காரகத்துவம் தான் 12 காரகத்துவம் இருக்கிறது. இந்த 12 காரகத்துவத்தில் எந்த காரகத்துவத்தில் உட்கார்ந்திருக்கிறாரோ அதை சரியாக இயக்குனீர்கள் என்று சொன்னார். அதாவது ஒரு காரகம் 8ஆம் பாவத்தை சரியாக இயக்கணும். 8ஆம் பாவம் என்பது ஒரு இல்லறம் சார்ந்த விஷயம். அந்த இடத்துல புதன் இருந்தார் என்று சொன்னால் அதுல போய் என்ன சொன்னா நீங்க சரியாக இயக்க கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அதனால் பிரச்சனை வந்துடும், மனம் சோர்வு வந்துடும். இதெல்லாம் ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொன்னா ரொம்ப தெளிவாக நுண்ணிப்பாக கவனித்து ஒரு இடத்துல ஒரு குழந்தைக்கு 8ஆம் இடத்துல என்ன சொன்னா புதன் இருக்கார். 8ஆம் இடம் என்பது என்ன சொன்னா ரகசியம். 8ஆம் இடம் என்பது ரகசிய ஆசை. 8ஆம் இடம் என்பது என்ன சொன்னா எட்டா கனி. 8ஆம் இடம் என்பது எட்டாத கனி. ஆனால் கண்ணுக்கு தெரியாப்புல இருக்கும். ஆனா என்ன சொன்னா நம்ம கையை எட்டி புடுங்க முடியாது. அப்ப என்ன செய்யணும், 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் நாம் என்ன சொல்லலாம் சரியாக இருந்து கொண்டோம் என்று சொன்னால், ரெப்ரஸிங் என்பது என்ன சொன்னா தூய்மை சுத்தம் இருந்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் அதனால் வருகின்ற தாக்கம் ஏமாற்றத்திற்கு உள்ளாகின்ற தாக்கம் வராது. அப்ப ஆசைப்படாது, மறைமுகமான இன்பங்களுக்கு ஆசைப்படாதே. 2ஆம் பாவத்தில் இருந்ததுன்னா தேவைக்கு அதிகமான துட்டுக்கு ஆசைப்படாதே. 4ஆம் இடத்தில் போய் இருந்ததுனால் வண்டி வாகனங்களில் என்ன சொன்னா தேவைக்கு அதிகமான ஆசைப்படாதே. 5ஆம் இடத்தில் இருந்தது என்று சொன்னால் குழந்தைகள் விஷயத்தில் நான் குழந்தைகிட்ட போய் டாக்டருக்கு படிக்க வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய நம்ம படிக்க வைக்க முடியாம போக, குழந்தைக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுக்கேன்னு சொல்லிட்டு அது வாங்கி கொடுக்க முடியாம போக பிரச்சனை ஆயிரும். ஒருத்தனுக்கு கடன் இத்தனாம் தேதி அடைப்பேன்னு சொல்லிட்டு 6ஆம் பாவத்தில் இருந்த கடன் இத்தனாம் தேதி அடைப்பேன்னு சொல்லிட்டு அதை செய்ய முடியாம போயிடும். 7ஆம் பாவத்தில் இருந்து ஒரு ஆப்ஷன். அப்ப புதன் இருக்கின்ற இடத்தில் கண்டிப்பாக என்ன சொன்னாங்க நீங்கள் ஒரு உத்தரவாதம் கொடுக்க கூடாது. அப்ப உத்தரவாதம் கொடுக்க கூடாதுன்னா அந்த இடத்தில் என்ன சொன்னா நீங்கள் பேராசைப்படக்கூடாது. அப்ப புதனுக்கு இவ்வளவு வலிமையா அப்படின்னா அவர் ஒரு அனாதை கிரகம். அவருக்கு என்ன ஒரு நன்மையான ஒரு விஷயம் அவருக்கு என்ன இருக்குன்னா, கல்விக்கு எந்த காலத்திலும் உதவி செய்வார், அறிவுக்கு எந்த காலத்திலும் உதவி செய்வார், தோண்டி எடுப்பதற்குண்டான ஒரு இதெல்லாம் தருவார். அதாவது ரைட்டிங் அறிவு சார்ந்த விஷயத்தை எழுத்துப்பூர்வமாக கொண்டு வருவதற்குண்டான இருப்பார். படிப்பதற்கு உதவி செய்வார். எந்த காலத்திலும் என்ன சொன்ன புதன் திசை வந்தால் நீங்கள் ஒரு புஸ்தகத்தை தூக்கி கின்ஸ் எடுக்க கத்துக்கிட்டதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். ஆனால் புதன் திசை வந்தவன் என்ன சொல்றான்னா பேராசை விடக்கூடாது. அப்ப பேராசை வந்து விட்டால் என்ன நடக்கும், பேராசை வந்து விட்டால் என்ன சொன்னா கஷ்டம்தான் வரும். அப்ப அந்த இடத்தில் ஆசை அதிகமாக இருக்கக்கூடாது. அது புதன் ஏமாற்றக்கூடிய ஒரு இடமாகத்தான் இன்று வரை இருந்திருக்கிறது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அதனால நீங்க என்ன சொன்னா அந்த இடத்த ரெப்ரஸ் பண்ணிட்டே இருங்க. ஒரு 4ஆம் இடத்துல இருந்து தேவையான அளவு வாகனத்தின் மேல ஆசைப்படுங்க. தேவைக்கு அதிகமான ஆசை வைக்கும் போதுதான் புதன் அந்த இடத்துல இருந்து என்ன சொன்னா, புதனுக்கு இன்னொரு என்ன சொல்றான்னா என்ன பேருன்னா இந்த ஊர்னா சொரியிறது. ஊர்னா சொரிஞ்சோம்னா என்ன செய்யும் தெரியுமா, முதல்ல சொரியும் போது சுகமா இருக்கும். அப்படியே நீங்க சொரிஞ்சுக்கிட்டே இருக்க சுகம் அதிகமாயிரும்.
கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த இடத்துல செக்கச்சவேர்னு ஆயிரும், ரத்தம் வந்துடும். அப்பேற்பட்ட ஒரு கிரகம். அப்ப அந்த அந்த நம்மளுடைய நமக்கு ஒரு கர்ம வினை என்று ஒரு இடத்துல இருக்கிறதுன்னா நீங்கள் கவனமா இருக்கணும். எனக்கு வாக்குஸ்தானத்துல புதன் அப்படின்னு சொல்லி வரும்போது எப்பையும் நான் அளவோடு தான் பேசுவேன். அளவோடு தான் பேசணும். யூடியூப்ல என்ன நானே பார்த்து பேசிக்கிடுறேன். மக்களிடம் பேசும்போது அழகாக அந்த அந்த கண்டென்ஸை புரிய வச்சுட்டு நிறுத்திக்கிடுவேன். எப்ப தேவையில்லாம கூப்பிட்டாலும் உண்மையாவே போன் எடுக்க மாட்டேன். ஏன்னா கர்மா என்பது என்ன சொன்னா வாயில கொண்டு வச்சுட்டான். அப்ப வாயில கொண்டு வச்சுட்டான்னா என்ன சொன்னா நம்ம என்ன செய்யணும், வாயை ஒரு நீளத்தை காட்டக்கூடாது, வாயை சுருக்கி விட வேண்டும். அந்த மாதிரி என்ன சொன்னா சூழ்நிலையில உருவாக்கிடுவான். அப்புறம் மாட்டிட்டு முழிக்க கூடாது. அப்ப அந்த இடத்த எப்பயுமே என்ன சொன்னா தூய்மையாகவும் சுத்தமாகவும், எந்த பிரச்சனையிலும் தேவையில்லாத என்ன யாராவது ஆபீஸ்ல தேவையில்லாத பேச்சுக்கு வர முடியாது. அது நம்மகிட்ட கர்மாவை கொண்டு இழுத்து விட்டுரும். அப்பங்கும்போது என்ன சொன்னா இதுதான் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பதற்கு புதன் இருக்கின்ற இடத்தை நித்தமும் நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சுகமாக இருப்பீர்கள், சோகத்திற்கு போக மாட்டீர்கள் என்று கூறி, புதன் இருக்கின்ற இடமே உங்களுடைய நித்தியமான வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய இடம். அது எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்து அதற்குண்டான காரகத்துவத்தை லக்ன ரீதியாகவும் பாருங்க, காலவருஷ தத்துவத்துக்கும் பாருங்க. இது ரெண்டையும் இணைச்சு நீங்கள் என்ன சொன்னா அந்த அந்த விஷயத்தில் கவனமாக இருந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் உண்மையாகவே ஜெயிச்சிருவீங்க. இது என்னுடைய அனுபவம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.